இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தினாலே. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தினாலே. அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு தந்ததற்காக சோத்திரம். ஆண்டவரே, நாள் ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவ பிரசன்னமல் இறங்கி வரட்டும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடும் வருடலை கொண்டு வாரும். யோகிப்பித்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தினால ஒரு மனதோடு கூடிய அந்த கிருபையை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ பிரசன்ன இந்த ஆராதனையில் இருக்கட்டும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் உள்ள தீவுகளை செவிடுங்கள் என்ற பாட்டு புஸ்தகத்தில் உள்ள 3வது பாடலை நாம் பாடுவோம். அதிகாலை நேரம் உம்பாதம் தேடி அமர்ந்து காத்திருப்பேன். 3வது பாடல், அதிகாலை நேரம் உம்தான் தேடி. அதிகாலை நேரம் உம் பாதம் தேடி அமர்ந்து காத்திருப்பேன். நான் அமர்ந்து காத்திருப்பேன். அதிகாலை நேரம் உம் பாதம் தேடி அமர்ந்து காத்திருப்பேன். நான் அமர்ந்து காத்திருப்பேன். நான் உன்னை போதித்து நடத்த
அல்லேலூயா. 500வது பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். 500வது பாடல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஓர் ஆலயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் ஆலயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை
எனக்காக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்கிறேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்கிறேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடலாம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 196வது பாடல். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே வந்து அவரை பாடி நாம் ஆராதிக்கும் போது அந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் இந்த பாடல் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் செபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 196வது பாடல். நாதா உம் சந்நிதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். நாதா உம் சந்நிதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை 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 ஆராதனை. நாதா உம் சந்நிதியில் நாள்தோறும்
நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன். உமக்கு ஆராதனை செய்வேன். நாதா உம் சந்நிதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன். உமக்கு ஆராதனை செய்வேன். பெயர் சொல்லி அழைத்தவரே
போல காத்தவரே, கண் போல் காத்தவரே, கண்ணீரெல்லாம் துடைத்தவரே, கண்மணி போல் காத்தவரே, கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. ஆராதனை 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 நாதாவும் சந்நிதியில் நாளொரு நானும் வந்து ஓயாமல் பாடிடுவே உமக்கு ஆராதனை செய்வே. நாதா உம் சந்நிதியில் நாளொரு நானும் வந்து ஓயாமல் பாடிடுவே உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை 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 ஆதாவும் சந்நிதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவே உமக்கு ஆராதனை செய்வே. ஆதாவும் சந்நிதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவே உமக்கு ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சன்னதியிலே நாம் வந்து, அவருடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஓ, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேடும்போது, அல்லேலூயா, தேடி அவரை கண்டுபிடித்து அவரோடு கூட நாம் வாழும்போது, அவர் நம்மோடு வாழும்போது அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமையான நாளாக மாறுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமையான நாளாக, நல்ல நாளாக இருக்கும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய நித்திய பேரின்பத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆனந்தத்தினாலும் எங்களை நிரப்பியுள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் சோதர ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சோதரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் 163 தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி. நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், கிருபைகளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனமான நேரத்திலே எங்களுக்கு பலன் தந்து, அவ்வப்போது தேவைப்படுகிற பலனெல்லாம் தந்து, கிருபைகளை தந்து, நாங்கள் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி நீர் எங்களை பலப்படுத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தளர்ந்த நேரங்களிலே, பலவீனப்பட்ட நேரங்களிலே கர்த்தாவே எங்களுக்கு பலனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தளர்வுகள், சோர்வுகள் எல்லாம் நம்முடைய நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. எங்களோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற, இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இப்பொழுது யார் மீது என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தில் மாறி போவதாக, இயேசு நாமத்தில் மாறுவதாக. அவருடைய குடும்பங்களிலே காணப்படுகிற போராட்டங்கள், குடும்பங்களிலே காணப்படுகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வறுமைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் உடைய பிள்ளையுடைய குடும்பங்களை விட்டு மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியாய், பலவீனமாய் ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளையுடைய பலவீனங்களை மாற்றுவீராக, இயேசு நாமத்தில் மாற்றுவீராக. இயேசு எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாரா, இயேசு எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குற கர்த்தர். படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவனை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில யார் யார் படுக்கையில இருந்து கொண்டு ஆராதிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமை அவர் மீது கடந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக, அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கி வருவதாக. சமாதானத்தின் தேவன் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை துடைப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. அவர்கள் கண்ணீர் விடுவதற்கு காரணம் நமக்கு தெரியும். அந்த காரணங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இந்த வேளையில் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை இறங்கி ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆளுகை செய்வதாக. நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரம் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்பிப்பேன் சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இந்த வேளையில், இந்த நிமிஷத்திலே ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கி வருவதாக. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைப்பதாக. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவருடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றும், ஜெயமாக மாற்றும், ஜெயமாக மாற்றும். கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீராக. எத்தனை நாள் இந்த பாடுகள், எத்தனை நாள் இந்த வேதனைகள், எத்தனை நாள் கண்ணீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் வேலி போட்டுக் கொள்வீராக. யோவின் குடும்பத்தையும் சுற்றிலும் வேலி போட்டுக் கொண்டீரே, வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே நன்மை கிருபை தொடரும் என்று சொன்னீர் அப்பா. ஆமாண்டவரே, நன்மை கிருபை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வரட்டும். எந்த நன்மையும் தடைபடக்கூடாது, எந்த ஆசீர்வாதம் தடைபடக்கூடாது. உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இந்த வேளையில் அவர்களுக்கு கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கமான செய்திகளை, கலக்கம் நிறைந்த செய்திகளை, வேதனை நிறைந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். அநேக வருடங்களாய், அநேக மாதங்களாய், வாரங்களாய் பலவீனமாய் படுத்துகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதும் உடைய ஜீவன் இறங்கி வருவதாக. அவருடைய படுக்கையை சுற்றிலும் நீர் ஆண்டவர் இரத்தத்தை தளித்து உடனடியாக ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால
இப்பொழுதே ஒரு நிமிஷத்தில் ஒரு விடுதலை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தமாய், ஆண்டவரே குடிகார கணவன், குடிகார பிள்ளைகள் நிமித்தமாய், கடன் தொல்லைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்பட்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய பாவ பழக்க வழக்கத்தின் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது விடுதலை கிடைக்கும்படி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே காணப்படுற கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் மாறுவதாக. அப்பா, ஒரு பெரிய விடுதலை நாளிலே தாரும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த நன்மை எதிர்பார்த்து உடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அந்த நன்மையை காலம் கடந்தில்லை, இப்பொழுது இன்றைக்கே பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைக்க தேவனுடைய பொருளாதார சூழ்நிலைகளை கொடுங்க. படித்து வேலைக்காய் பிரயாசப்படுற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே சமாதானமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், பரிசுத்தமாய் தங்கள் வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கடன் தொல்லையுள்ள பிள்ளைகள் கடன் தொல்லைகள் விடுதலையாக்கப்படுவதாக. திருமணத்துக்கு இருக்கிற பிள்ளைகள் ஏற்ற துணைகளை கொடுப்பீராக. திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நாட்களில் ஒரு அற்புதத்தை செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக செவிங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்கள் மீதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேளையில் எங்களோடு இரும். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நீர் காத்துக்கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனை நடத்தும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். இந்த வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. சோதரம் நாளிலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நாம் வேத வசனங்களை நாம் இந்த காலையிலே தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 10 வசனம் வரையில் நாம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது நாம் மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மீரியாவும் பேசுகிறார்கள். கர்த்தர் கேட்டார். உடனே இறங்கி வந்தார். அவர்களை அழைத்தார். அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்தார். கர்த்தர் கடந்து போய்விட்டார். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும்போது இந்த ஆரோனும் மீரியாவுக்கும் மோசையோடு கூட ஊழியத்திலே மிகுந்த பங்கு உண்டு. அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக கூட இருந்து
பாடுபட்டவர்கள் என்பதை நாம் அறிய முடியும். ஆனாலும் மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன், ஆரோனும் ஊழியக்காரன், மீரியாமும் ஊழியக்காரி. ஆனால் இங்கே மோசேக்கு விரோதமாக இருவரும் பேசின போது ஆண்டவர் கேட்டு அது இறங்கி வந்து அவர்களை தண்டித்து விட்டு கடந்து சென்று விட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த மீரியாமை குறித்து, ஆரோனை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். மீரியாம் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் கலகம் செய்கிறவள். கலகம் செய்கிறவள் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடித்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி கசப்பு, இனி வலிய சென்று காரியங்களை செய்கிறவள், இது போன்ற அர்த்தம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவள் மோசே ஆரோன் என்பவருடைய மூத்த சகோதரி. இந்த மீரியாமிடத்தில் நல்ல சிறப்பான சுபாவங்கள் உண்டு. சிறந்த, அதாவது சிறப்பு அல்லாத சுபாவமும் உண்டு. நல்ல சிறப்பான சுபாவம் உண்டு, சிறப்பு அல்லாத சுபாவமும் இந்த மீரியாமுக்கு உண்டு. நான் சொன்னேன், ஒரு அர்த்தம் கலகம் செய்கிறவள் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடித்த என்ற ஒரு அர்த்தம், அதாவது சிலரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நீங்கள் பார்க்கலாம், தடித்த வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒரு அடி அடித்தா தாங்கிகளெல்லாம் ஒரு சொல் சொன்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. தடித்த வார்த்தைகள், வேதனை நிறைந்த வார்த்தைகள், அது ஒருபோதும் மறக்க முடியாத வார்த்தைகள். இந்த மீரியாம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவாள். அது பிறகு என்ன பாதிக்கும், பிறகு அதனால் வருகிற பிரச்சனை என்ன, குழப்பங்கள் என்ன, தண்டனைகள் என்ன, விபரீத சம்பவங்கள் என்ன என்பதை அவள் ஞாபகத்தில் கொள்வதில்லை. தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி காயப்படுத்துகிற ஒரு அனுபவம். அப்படித்தான் மோசேக்கு விரோதமாய் அவள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தினால்தான் ஆண்டவர் கூட இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டும், நாம் எப்போதும் மற்றவர்களை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற கடினமான வார்த்தைகளை அன்பானவர்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மீரியாம் கலகம் செய்கிறவள் என்கிற அர்த்தம் உள்ளவள் என்று சொல்லி நாம் கவனித்தோம். நீங்கள் காரணம் என்ன, இந்த மோசேக்கு விரோதமாய் இவர்கள் பேசுவதற்கு, இந்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? பொதுவாக சும்மா யாரும் பேச மாட்டாங்க, அப்படி தானே? சும்மா பேசணுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், சும்மா பேசணுன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கணும். யாரும் சும்மா பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், அது பெரிய காரியமோ சின்ன காரணமோ ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த மோசேயை குறித்தவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு என்ன சம்பவித்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். நீங்கள் அந்த எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி இவன் ஒரு மோசே எத்தியோப்பியா ஸ்திரீயை, அது சொல்ல போனால் கலப்பு திருமணம் என்று சொல்லிக் கொள்ளலாம், விவாகம் பண்ணின நிமித்தமாக இந்த மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தானே? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மோசே மீதியானிய
ஒரு பெண்ணை அவன் திருமணம் பண்ணி இருந்தான். நீங்கள் யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனம் வரையிலும் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே மீதியானிய ஒரு பெண், அவள் பெயர் சிப்போராள். அந்த வசனத்தை எடுத்து படியுங்கள். யாத்திரம் 2ஆம் அதிகாரம் 15 17 வரையிலும். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரம் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் என் மேய்ப்பரின் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். போதும் பாருங்கள். இங்கே அவன் அந்த மீதியானிய தேசத்திலே இந்த பார்வோனுக்கு பயந்து அவன் அங்கே போனபோது அங்கே அந்த ஆசாரின் வீட்டில் தங்குகிறான். அங்கே அவளுடைய ஒரு மகளை, சிப்போராள் என்கிற ஒரு மகளை இவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறான். சிப்போரா என்று சொன்னால் அர்த்தம் சிறிய பறவை. சிறிய பறவை என்று சொல்லி அதுக்கு அர்த்தம். இப்போ சிப்போராளுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். சிப்போராளுக்கு 2 பிள்ளைகள். யாத்ராகமும் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். 3-4. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். பாருங்கள், இப்படி 2 பிள்ளைகளுக்கு அவன் அங்கே பெயரிட்டு அப்படி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சிப்போராள் இறந்திருக்கலாம் என்ற ஒரு வேத அறிஞர்களுடைய ஒரு அபிப்பிராயம். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், சிப்போராள் எந்த தேசத்தில் உள்ளவன்? மீதியானிய தேசத்தில் உள்ளவன். ஆனால் மோசே இப்போ விவாகம் பண்ணினது யார? எத்தியோப்பியா ஸ்திரியை. ஆக இந்த மோசே அந்த சிப்போராள் இறந்த பின்பு, அந்த மீதியான சிறிய சிப்போராள் இறந்த பின்பு இந்த மோசே இந்த எத்தியோப்பிய சிறியை என்ன பண்ணியிருக்கலாம்? விவாகம் அவன் பண்ணியிருக்கலாம். இதனாலே அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. சரி, இந்த எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த மோசேயின் கையின் கீழ் தான் இந்த ஆரோனை மீரியாமை ஆண்டவர் வைத்திருந்தது. ஆரோனை மீரியாமையும் ஆண்டவர் யாருக்கு கீழே வைத்திருந்தார்? மோசேயின் கீழே. அவர்கள் சகோதரர்கள் தான், உடம்பிறந்தவர்கள் தான். ஆனால் மோசேயின் கீழே தான் அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அதை சொல்லப்போனால் மோசேயின் தலைமையின் கீழ் அவர்கள் இருக்க வேண்டும். யாருகளே இருக்கணும்? மோசேயின் தலைமையின் கீழ் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது மோசேயின் தலைமையில் இவர்களுக்கு திருப்தி இல்லை. குறைவாய் இருந்தனால்தான் மோசேயின் தலைமைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், கலகம் செய்கிறார்கள். ஏன் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா? எங்களை கொண்டு பேசலையா? ஏன்னா மோசை மட்டும்தான் நான் தலைவர், நாங்கள் தலைவனாகக்கூடாதா? எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? அப்படியெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள்.
மோசேயின் சகோதரன் ஆரோனா இருந்தாலும் தேவன்தான் மோசேக்கு உதவியாக இந்த ஆரோனை கொடுக்கிறார். பார்வோனிடத்தில் போ என்று ஆண்டவர் சொன்னபோது மோசே பல விதத்திலே அவன் தடைகளை பண்ணுகிறான். நான் திக்குவாயேன், நான் போக மாட்டேன், அவன் நம்ப மாட்டான். அவர் பல முறைகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் கடைசியாக நீர் வேற யாராவது அனுப்புவோம், ஆளை விட்டுறேன்னு சொல்கிறான். இந்த நிலையிலே தான் ஆண்டவர் ஆரோனை, அவன் உன் சகோதரன் அல்லவா என்று சொல்லி ஆரோனை மோசேக்கு உதவியாக ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேக்கு தலைமையாக அல்ல, மோசேக்கு உதவியாக. நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து, நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். பலமுறை ஆண்டவர் அவனுக்கு பல காரியத்தை சொல்லுகிறார். சொல்லியும் கூட கடைசியில் அவன் என்ன சொல்றான், என்னால முடியாது, யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் நன்றாக பேசுகிறவன் என்று நான் அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அவன் வாயிலே என்ன போடு? வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். நீ அவனுக்கு, நல்ல கவனிங்கள், ஆண்டவர் திருத்தி சொல்லுகிறார். இவன் மோசே நான் போகமாட்டேன், பார்வோனிடத்துக்கு போகமாட்டேன்னு சொன்னபோது, உன்னுடைய சகோதரன் தானே ஆரோன், அவன் உன்னை தேடி வாரான். அவன் உன்னை பார்க்கும்போது, நீ அவனை பார்க்கும்போது உன்னுடைய இருதய மகளும் சந்தோஷப்படும். அவன் உனக்கு துணையாக இருப்பான், உனக்கு அவன் வாயாக இருப்பான். நீ அவனுக்கு அழைப்பே ஆரோனுடைய அழைப்பே மோசேக்கு அவன் யாராக இருக்கணும்? வாயாக இருக்கணும். மோசே என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அவன் செய்யணும், எடுத்து சொல்லணும். அது அர்த்தம் என்ன சொல்ல? நீ அவனுக்கு அன்பானவர்களே, உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு, மோசே அதாவது ஆரோனுக்கு மோசே யாரா இருப்பான்? தேவனா இருப்பான். கர்த்தர் என்னன்னா, கட்டளையிட்ட உடனே ஆரோன் அதை செய்யணும். மோசே கட்டளையிடாத ஒன்றை ஆரோன் என்ன செய்யக்கூடாது. அதான் தலைமையின் பண்பு. அதான் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். அன்பானவர்களே, ஆனால் இங்கே ஆரோனுக்கும் இந்த மிரியாமுக்கும் அந்த தலைமையிலே ஆரம்பத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பிறகு அவங்களுக்கு தலைமையில் என்ன இல்லை, அவ்வளவு திருப்தி இல்லை. அது காரணம் என்ன சொல்கிறாங்க? நீ போய் என்ன பண்ணிட்ட? எத்தியோப்பியா பொண்ணை விவாகம் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு காரணத்தை அங்கே காட்டுறாங்க. அன்பானவர்களே, தலைமையில் இவளை சில சமயத்தில் சில காரியங்கள் நம்ம நினைச்சது போல அது நடக்காது. சில வேளை சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தடித்த வார்த்தைகள், கனமான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், திரும்பி ஒரு காலம் ஒருபோது முகத்தில் பார்க்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சிலர் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா பயங்கரமாக பேசுவாங்க, பிறகு முகத்தில் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் ஆரோனை நியமித்திருந்தார். எப்படி நியமித்திருந்தார்? நீ யாருக்கு வாயா இருக்கணும்? மோசேக்கு நீ வாயா இருக்கணும். அதுக்கு தான் உன்னை நான் நியமிச்சிருக்கிறேன். நீ தலையாக மாறக்கூடாது, நீ மோசேக்கு தேவனாய் மாறக்கூடாது, நீ வாயாகத்தான் இருக்கணும்.
மோசே என்ன சொல்கிறான் அதுதான்ப்பா நீ கேட்கணும். உனக்கு ஒருவேளை மோசையோட பேச்சு திறமை இருக்கலாம். பிரச்சனை அங்கே தானே வந்துச்சு, நான் பேச முடியாது, நான் திக்குவாயேன், அதனால் நான் போக மாட்டேன், அப்படி தானே வந்துச்சு. அப்போ நீ மோசையோட உனக்கு பேச்சு திறமை இருக்கலாம், உனக்கு அறிவு கூட இருக்கலாம், படிப்பு கூட இருக்கலாம், திறமை கூட இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். மோசேயும் எய்த்தியுடைய சகல சாஸ்திரங்களையும் என்ன செய்தவன்? கற்று தேர்ந்தவன். அவனும் சாதாரண ஆள் அல்ல. ஒருவேளை உனக்கு சில கிருபைகள் டாலந்த தந்திருக்கலாம். ஆனால் நீ எப்போதுமே எவ்வளவு கிருபைகளை பெற்றாலும் எவ்வளவு தாளந்துகளை பெற்றாலும் நீ மோசேக்கு வாயாகத்தான் இருக்கணுமே தவிர மோசேக்கு நீ யாராக மாறிவிடக்கூடாது, தேவனாய் மாறிவிடக்கூடாது. மோசே தான் உனக்கு தேவன். அப்போ என்ன பண்ண வேண்டும்? இந்த ஆரோன் மீரியாம் அடங்கி மோசேயின் கீழ் இருக்க வேண்டும். அடங்கி இருந்தார்கள், கொஞ்ச நாள் இருந்தாங்க. சிலருக்கு அதான பிரச்சனை, எத்தனை நாள் நான் அடங்கி இருப்பது, எத்தனை நாள் நான் தாழ்ந்து போவது, எத்தனை நாள் நான் விட்டு கொடுத்து போவது, எத்தனை நாள் அவன் சொல்வதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நானும் கூட பிறந்தவன் தானே, நானும் அவனுடைய அக்கா தானே, அவனுடைய அண்ணன் தானே என்று சிலர் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த எபிரேயரை எழுதின அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், வாசிங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அந்த இடத்தை ஒரு அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இயேசுவை நோக்கி. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனை நோக்கி அல்ல, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை நாம் எப்படி ஓட வேண்டும் நியமித்து கொடுத்திருக்கிறார். எப்படி ஓட வேண்டும் என்று ஒரு நியமித்து ஆண்டவரை நமக்கு தந்திருக்கிறார். இப்படி தாப்பா ஓடணும் அப்படின்னு தந்திருக்கிறார். மோசே, இந்த ஆரோன் என்ன பண்ணுகிறார்? தனக்கு நியமித்த அந்த காரியத்தை மீறி செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் தடித்த வார்த்தைகள் வருகிறது, எரிச்சல் நிறைந்த வார்த்தைகள் வருகிறது, வேதனை நிறைந்த வார்த்தைகள் வருகிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் ஓடுவதற்கு மனம் இல்லை. கொஞ்ச நாள் தான் ஓடினேன், இவ்வளோ காலமாக ஓட இருக்க முடியும், இவ்வளோ தான் அடங்கி இருக்க முடியுமா? எத்தனை வருஷம் அடங்கி இருக்கிறேன் நான்? எத்தனை வருஷம் நீ சொல்றது போல உனக்கு வாயா நான் இருக்க முடியும்? யாக்கோபு லாபானை பார்த்து கேள்வி கேட்கிறார் அல்லவா, 20 வருஷம் உமக்கா நான் பாடுபட்டேன், 14 வருஷம் 2 பெண்ணுகளுக்காய் பாடுபட்டேன், 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காய் நான் வேலை செய்தேன், உழைச்சேன், 10 முறை என் சம்பாத்தியத்தை நீர் மாற்றினீர், சம்பளத்தை மாற்றினீர், இனிதான் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சம்பாதிக்க வேண்டாம்? 20 வருஷம் போச்சே, என் வாழ்க்கையில் 20 வருஷம் கடந்து போச்சே, இனிதான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எப்போ போய் சம்பாதிப்பேன்? அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். இன்றைக்கு அநேக தலைமை போதகரிடத்தில் உதவியாக இருக்கிற ஊழியக்காலுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ எத்தனை நாளும் நான் இவருக்கு உதவியாக இருக்கிறது, எத்தனை நாள் இவர் அங்கே போ இங்கே வா அதைச்ச இதைச்சேன்னு சொல்லுவார், நான் கேட்டு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. இன்று சில இடத்துல வருது, அதனால சில பிரச்சனைகள். இந்த ஆரோனுக்கு அந்த எண்ணம் வந்துட்டுது, மீரியாவுக்கு அந்த எண்ணம் வந்துட்டுது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆரோனும் மீரியாமும் நம்ம சொல்றது போல அவர் கேட்கணும், நம்ம சொல்றது போல் நம்ம நினைச்சது போல் அவர் நடக்கணும். மோசே இவங்க நினைச்சது போல் அவர் என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறி போச்சு. இப்போ மோசேக்கு ஆரோனுக்கு ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார், நீ இப்படி தான் ஓடணும், நீ வாய்தான் ஐயா,
என்றைக்கு நான் உனக்கு சொல்லுவேன் அதுவரை நீ வாயாதான் இருக்கணும் என்று சொல்லி அதை பவுல் கொஞ்சம் எடுத்து சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபேசியர் 4, 1, 2, 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், இப்போ சிறைச்சாலையில் இருந்தாக நிருபத்தை எழுதுகிறார். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. போதும், நீங்கள் அந்த வசனத்தை அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் வாழுங்கள். உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவானாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அழைப்பு என்றாலே நம்மை விசேஷித்து பிரித்து காட்டுகிற ஒரு அனுபவம் தான் அழைப்பு என்றாலே. நீங்கள் அந்த வசனத்தை அப்படி வைத்துக்கொண்டு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கும் போது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் பார்ப்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இதுதான் விசேஷித்த அழைப்பு. எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. உதாரணமா ஒரு இடத்துல ஒரு 50 பேர் கூடி இருக்கிறாங்கன்னா, மேடையில் இருக்கிற ஒருவர் முக்கியமானவர் ஒரு ஆளை கூப்பிடுறார், பேர் சொல்லி கூப்பிடுறார், வாப்பா. அவர் வாரார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற மற்ற எல்லாரையும் காட்டிலும் இவர் எப்படிப்பட்டவர்? விசேஷித்தவர், மதிப்புக்குரியவர், கனம் பொருந்தினவர். அதனால தான் அவருக்கு அந்த அழைப்பு வருது. இவங்க தகுதி உள்ளவங்க. அங்கே பவுலும் பர்னபா இன்னும் அதை சார்ந்து சிலர் உபவாசிச்சம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இல்லை? எல்லாருக்கும் அழைப்பு வரலையே. இவர்களுக்கு மட்டும் பெயர் சொல்லி அவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்கள் என்ன செய்யுங்க? பிரித்தெடுங்கள் என்று சொல்லும்போது ஒரு விசேஷித்த அழைப்பை அங்கே காட்டுகிறது. விசேஷித்த ஒரு அழைப்பு. மற்றவர்களை விட இவர்கள் விசேஷித்தவர்கள். ஆமேன். மற்றவர்களை விட. ஆமா. சூலைமத்தியால்கிட்ட கேட்குறாங்க, உன் நேசரதனால் விசேஷித்தவர், நீ இப்படி அவரெல்லாம் தேடி போறிய, அவரை தேடி போய் நகரத்தின் வீதியில் காவலர்கள் அவளை பிடிச்சி அடித்தாங்களே, நீ பல துன்பத்துக்கு ஆளாக, நீ இந்த பணியில் நீ சுற்றினு தெரியறிய, உன் நேசரதனால் விசேஷித்தொன்று கேள்வி அங்கே வருகிறது. இவருடைய பதில் என்ன? என் நேசர் விசேஷித்தவர். அல்லேலூயா. என் நேசர் விசேஷித்தவரை நான் தேடி போகிறேன். எப்படி விசேஷித்தவர்? அவர் 1000 10,000 பேரில் என் நேசர் சிறந்தவர். ஆமென். ஒரு அரை சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் சிறந்தவரை நான் தேடி போகிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ பிரித்தெடுத்தல் என்று சொல்லும்போது விசேஷித்தவர்களுடைய பட்டியலில் அவர்கள் வருகிறார்கள். அப்போ இங்கே நான் பார்க்கும்போது அழைப்பு, உங்களை தேவன் என்ன நோக்கத்தோடு பிரித்தெடுத்தாரோ அதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணமாக நம்ம இருக்கிற பகுதி உஷ்ணம் நிறைந்த பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று சொல்லி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம், ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இன்னும் இதை விட குளிர் நிறைந்த பகுதி உண்டு. அந்த பகுதி போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியே ஜிப்பாயும் சட்டையும் போட்டுனா போவோம், இப்படியே வேட்டியெல்லாம் கட்டினா போவோம். அந்த இடத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாற்றிக்கொள்ளுவோம். சிலரை பார்த்தீங்கன்னா கண்ணு மட்டும்தான் தெரியும், அவ்வளவு ரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. குளிர்
அந்த இடத்துக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். இப்போ நம்ம ஒரு இடத்து ஒரு குளிர் பிரதேசம், ஏதோ ஒரு பிரதேசம், காஷ்மீர் அழைக்கிறாங்கன்னா அந்த காஷ்மீர் பிரதேசத்துக்கு எப்படி ஒத்துப்போமோ அப்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அதன் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நான் சொன்ன அழைப்பு என்றாலே ஒரு சிறப்பை காட்டுகிறது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது, அவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதை காட்டுகிறது. தேவன் உங்களை அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரிடத்திலே வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல். அப்போ அவருடைய அழைப்பை கேட்டு அவரிடத்திலே வந்த எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஆமேன், அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இளைப்பாறுதலை பெற்றவர்கள். எல்லாரும் துன்பத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறது அது விசேஷித்த தன்மை. அப்போ தேவன் நம்மை ஜனக்கூட்டத்திலிருந்து அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் விசேஷமாய் மாற்றினார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் விசுவாசியுடைய கூட்டத்திலிருந்து விசேஷித்தவர்களாய் பிரித்தெடுத்தார். அதான் ஊழியக்காரர். அப்போ நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் நம்ம என்ன செய்ய வேணும், நடந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 2வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, படிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையோடு நடக்கணும். மிகுந்த மனத்தாழ்மையோடு நடக்கணும். விசேஷித்த அழைப்பை பெற்ற நாம் அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டுமானால், அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமானால், அந்த அதற்கு விசேஷித்தவர்களாகிய நாம், விசேஷ அழைப்பை பெற்ற நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டுமானால் நம்மிடத்தில் ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். அதுதான் மிகுந்த மனத்தாழ்மை அவசியம். தாழ்மை அல்ல, மிகுந்த மனத்தாழ்மை. ஆமென். இப்போ எல்லாருக்கும் தாழ்மை இருக்குது. ஒரு பார்த்தா தாழ்மையாக இருப்போம், ஒரு பார்த்தா பெரியவங்களை பார்த்தா என்ன பண்ணுவோம், எழும்புவோம், அவங்கள உட்கார வைப்போம், பெரியவங்களை பார்த்தா மதிப்போம், எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த மனத்தாழ்மை. எப்படின்னா நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளும் போதும் நம்ம பல பிரச்சனை வரும், சில நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த நேரத்திலே தான் அங்கே மிகுந்த ஒரு மனத்தாழ்மை இருக்கிறது. அப்போ இந்த மிகுந்த மனத்தாழ்மை எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வந்துக்கிடாது. தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் மிகுந்த மனத்தாழ்மை எல்லாருக்கும் வராது. அது யாருக்கு வரும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ அந்த மிகுந்த மனத்தாழ்மை யாருக்கு வரும்னு கேட்டா, ஆவியில் எளிமை உள்ளவங்களுக்கு தான் வரும், எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு வரும், மற்றவங்களுக்கெல்லாம் வராது. கௌரவமாய் வாழணும், அந்தஸ்தா வாழணும், நம்ம மதிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு அந்தஸ்திப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது, நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எது வராது? தாழ்மை வரும், மிகுந்த மனத்தாழ்மை வராது. அப்போ மிகுந்த மனத்தாழ்மை யார் என்று கேட்டால், ஆவிலே எளிமையாய் வாழ வேண்டும் என்று யார் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வரும்? மன தாழ்மை வரும். மற்றவங்களுக்கு இந்த மனத்தாழ்மை வராது. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற சிறப்பான ஒரு காரியம் என்னவென்றால், தாழ்மை அல்ல, மிகுந்த மனத்தாழ்மை அவர் விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷித்தவருடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிறது தாழ்மை அல்ல, மிகுந்த மனத்தாழ்மை. எத்தனை பேருக்கு அது உண்டு? இந்த வேளையிலே நம்மை கொஞ்சம் யோசிப்போம். ஒருவேளை நமக்கு அந்த குணம் இல்லாவிட்டால், இப்பொழுது ஆண்டவரே, நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சாந்த குணத்தை எனக்கு தாரும். ஆவில் எளிமையுள்ள ஒரு பாக்கியவான்கள். அந்த எளிமையாய் வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த மிகுந்த சாந்த குணம் வரும், மற்றவங்களுக்கெல்லாம் அது வராது.
அடுத்ததான் நீங்கள் வாசியுங்கள். மூன்றாவதாக சாந்தமும். சாந்தமும் பாருங்க, அடுத்த சாந்த குணம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாந்த குணம் உள்ள மனுஷனுக்கு ஒரு பரிசை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு தேவன் அவளை உயர்த்துவார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிய கடவுது. நம்முடைய சாந்த குணம் யாவருக்கும் தெரிய கடவுது. ஆனால் இது தலைகளை மாறி போச்சு. நம்முடைய கோப குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் நமக்கு மதிப்புன்னு நினைக்கிறோம். நம்முடைய கோப குணம், அவர் ரொம்ப கோபக்காரரப்பா, அதில் ஒரு மதிப்பு. ரொம்ப கோபக்காரரப்பா, கொஞ்சம் பார்த்துப்போம், ரொம்ப கோபம், இவங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு தலையை நிமிர்ந்து கொண்டு வருவாங்க. ஓ, நம்ம கண்டு ஒரு பயம் இருக்கு. அப்படி அல்ல. நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, பூமி ஆளுகிறதை குறிக்கவில்லை. நீ பூமியிலே சமாதானமாய் வாழ வேண்டுமானால் உனக்கு சாந்த குணம் அவசியம். உன் கோபம், உன் எரிச்சல், உன்னுடைய வைராக்கியம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியம் தான் நீ பூமியில் என்ன செய்ய முடியாது, நீ வாழ முடியவே முடியாது. ஆமாம். அடுத்ததாக நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது வசனத்தை திரும்ப வாசிங்கள். சாந்தம், சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய். அன்பினால் ஒருவரை விசேஷித்தோடைய குணம் இதாங்க. விசேஷித்த அழைப்பை பெற்ற நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாய். பொறுமை இருக்கும். நம்ம சொல்லுவோம் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போ இந்த சாந்த குணம், இந்த நீடிய பொறுமை, வேற என்ன சொன்னேன், ஆவியில் எளிமை, மனத்தாழ்மை, இவைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 2-3 கூட வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. சமாதான கட்டினால். அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஆரோனுக்கு மீரியாமுக்கும் என்றைக்கு தலைமை எதிர்த்து பேச வேண்டும் என்ற துணிவு வந்ததோ அதுவரையிலும் காத்து கொண்டு வந்த அந்த ஆவியின் ஒருமை அங்கே விலகி போனது. அதுவரையிலும் ஆவியின் ஒருமை அவர்கள் காத்து கொண்டார்கள். என்றைக்கு தலைமை தத்துவத்துக்கு வர வேண்டும், மோசே மட்டும்தான தலைவர், நாங்கள் என்னைக்கு தலைவர் ஆகிறது, நாங்கள் எப்போ தலைவன் ஆகிறது, இப்படி எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது, எப்பொழுதும் எத்தனை நாள் நான் அவருக்கு வாயாக இருக்கிறது, எத்தனை நாள் நான் இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது என்று எப்பொழுது ஒரு மனிதனுக்கு எண்ணம் வந்துச்சோ அங்கே என்ன போச்சுது, அந்த அழைப்புக தன்மை, அந்த அழைப்புக சாராம்சம், அழைப்புடைய மேன்மை அங்கே போய்விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆரோன் மீரியாவும் இதை மறந்து விட்டார்கள். ஆரோன் மீரியாவும் இதை என்னதிட்டாங்க, மறந்து செயல்பட்டாங்க. எதை மறந்தாங்க? அழைப்பை மறந்தாங்க. என்ற தேவன் அவனுக்கு வாயாகத்தான் வச்சிருக்கிறாரு, மோசதான் எனக்கு தலைவன் என்கிற அழைப்பை மறந்து விட்டார்கள். அன்பானவர்களே, ஆரோனிலே மிகுந்த உயர்ந்த குணங்கள் உண்டு. அந்த குணங்களெல்லாம் நான் இப்போ சொல்லலை. ஆரோனுக்கு உயர்ந்த குணங்கள் உண்டு. வேதத்தில் எந்த மனிதனும் ஆண்டவரை இந்த வார்த்தை சொன்னதில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் ஆரோனை பார்த்து சொல்கிறாரு. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 106:16 ஆரோனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். 106:16 பரிசுத்தனாகிய ஆரோன் என்கிற ஒரு வார்த்தை அதில் வரும், படிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய மோசேன்னு கூட சொல்லல, வேறே
பரிசுத்தனாகிய நெல்லி அந்த வார்த்தை வந்ததாக தெரியவில்லை. ஆரோனை பார்த்து அப்படி சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று சொல்வதற்கு காரணம், ஆரோனிடத்தில் பயங்கர சிறப்பான குணங்கள் எல்லாம் உண்டு. நான் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறேன், நான் இன்னொரு பேசுகிறேன். அதான் சொல்றாரு, ஒருத்தன் ஊழியத்து வந்தால் எப்படி வரணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வந்தா யார போல வரணும், ஆரோனை போல வரணும். ஆரோனை போல அழைப்பு உனக்கு இருக்கணும். அவன் தான் ஏன் ஊழியம் செய்ய முடியும், அவன் தான் ஏன் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அப்போ ஆரோனுடைய அழைப்பு விசேஷித்த அழைப்பு. ஆரோனுடைய அழைப்பு என்ன அழைப்பு? மனத்தாழ்மையோடு, சாந்த குணத்தோடு, அன்போடு, ஆவின் ஒருமையை பாதுகாத்து, மோசேக்கு யாரா இருக்கணும், வாயா இருக்கணும். மோசேயுடைய தலைமைத்துவத்தை ஏற்று யாரா இருக்கணும், வாயா இருக்கணும். மோசேக்கு தலைமைத்துவம் ஏற்கிறது என்பது பெரிய பாக்கியம். மோசேயின் தலைமைத்துவத்தை ஏற்பது மிகவும் பாக்கியம். ஏனென்றால் மோசே போல முகமுமாய் பேசினது போல யார்கிட்டையும் ஆண்டவர் பேசினதில்லைன்னு சொல்றாரு. அப்போ மோசே எப்படிப்பட்டவர், விசேஷித்தவர். நாங்கள்லாம் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்த நாட்களில் எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜி சுந்தரத்தை குறித்து ரொம்ப கேள்விப்படுவோம். ஊரில் ரொம்ப கேள்விப்படுவோம். அப்போ 1978 நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்தபோது பாஸ்டரை பற்றியும் அங்கே போகிற ஜனங்களை பற்றியும் அவங்க ஊழியங்களை ரொம்ப கேள்விப்படுவோம். கேள்விப்படத்தில் ஒரு ஆசை வந்துடும், ஒரு நாளாவது பாஸ்டர் ஜி சுந்தரன் அவர்களுக்கு சபையில் ஐக்கியத்தில் ஒரு ஊழியம் செய்ய முடியுமா, அந்த பாக்கியம் கிடைக்குமா, அவங்க கீழே இருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்ற ஆசை வந்தது உண்டு. நான் சில அந்த நாட்களிலே பாஸ்டர் அவர்கள் உயிரோட நாட்களில் நாங்கள் சில ஊழியர்கள் பேசும்போது நான் சொல்லுவோம், ஏசியில் விசுவாசியாக இருப்பதும் ஒரு ஆசீர்வாதம், ஊழியக்காரராக இருப்பதும் ஒரு ஆசீர்வாதம். அவ்வளவு பெயர் யாருக்கு, எங்கள் தலைமை போதகர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் அவ்வளவு பெயர். அதுபோல் பாஸ்டர் எம்.கே. சாம்சுந்தரம் அவர்களுக்கும் அவ்வளவு பெயர் பாருங்க. அப்போ மோசேக்கு ஒரு வாயாக மோசேயின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் ஆரோனை போல இப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு கீழ் அழைக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? ஆரோனை போல இப்படிப்பட்ட மோசையின் தலைமைத்துவத்துக்கு கீழ் அழைக்கப்படணும். அதான் ஆரோனை போலன்னு சொல்றாரு. சொல்லுவாங்க ஆரோன் கல்யாணம் பண்ணார் அதனால அப்படி கல்யாணம் பண்ணிடணும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆரோனுடைய அழைப்பு என்ன? நீ யாருக்கு வாயா இருக்கணும்? மோசேக்கு. மோசே உனக்கு தேவனாக இருப்பார். அதான் உனக்கு அழைப்பு. அந்த அழைப்பு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிடத்தில் நீ வரணும். கண்ட இடங்கள்ல எல்லாம் போய் நீ ஊழியம் செய்தா உருப்பட மாட்டேன். என்னை சிலவங்க தலைமையும் எதுன்னு கேட்கறதில்ல, அந்த ஐக்கியமும் எதுன்னு கேட்கறதில்ல. உடனே கேட்பாங்க, அங்கே ஒரு 10-50 ரூபா இருப்பாங்களா, மாதம் வருமானம் எவ்வளோ வருமா? ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு ஒரு ஊழியக்காரனை நான் சிபாரிசு பண்ணினேன் ஒரு சபைக்கு. அப்போது நான் போகிறேன், ஏன் ஊழியத்தை செய்கிறேன்னு ஒன்றார். நல்ல ஊழியக்காரன். அங்கே போன உடனே கேட்டிருக்கிறாரு, இங்கே உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா, அந்த ஊரில் உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கு. இல்லை உப்பு தண்ணியானா என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, குளிச்சா தலைமுடியெல்லாம் உதிருது, அதனால் என் ஒய்ஃபுக்கு உப்பு தண்ணின்னா பிடிக்காது. நல்ல தண்ணியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஊழியத்துக்கு வாரேன், அந்த இடத்துக்கு வாரேன். இது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகையினால ஆரோனை போல் அழைப்பென்று சொன்னால், ஆரோனை தேவன் ஏதோ இடத்துல போய் நீ அவனுக்கு வாயாருன்னு சொல்லி அழைக்கல.
எவனோ ஒருத்த உனக்கு தலைவனாக இருப்பான், உனக்கு தேவனாக இருப்பான், அங்கே போன அழைக்கல. ஆரோனை எங்கே அழைச்சாரு? முகமுமாய் பார்த்த, முகமுமாய் தரிசித்த, தேவனால் சாட்சி பெற்ற, மோசே போல சாந்த குணமுள்ள ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மோசே உண்மை உள்ளவன் என்று சொல், தேவனை விட்டு எங்கே உண்மையாக இருந்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நற்சாட்சி பெற்ற ஒரு பெரிய பரிசுத்தவானாகிய பெரிய மோசே இடத்திலே ஊழியம் செய்வதற்காக ஆரோனை அழைத்தார். ஆமேன். அதுதான் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சும்மா சொல்லுவாங்க, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை செய்ய முடியாதையான்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது என்ன ஆரோனை போல? விஷயம் தெரியாது, சும்மா ஜெபம் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? மோசே எப்படிப்பட்ட மோசே? வேதம் சொல்லுகிறது மோசேயை தேவன் அடக்கம் பண்ணினார். அந்த இடம் தேவனை தவிர யாருக்குமே தெரியாது, இன்னும் வரை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு வாயாயிருப்பதும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு கீழே அடங்கி இருப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இதுதான் அநேகருக்கு இஷ்டம் இல்லை, அடங்கி இருக்கதான் அநேகருக்கு இஷ்டம் இல்லை. ஆமேன். அநேக ஊழியக்காரங்களுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, பிறகு மனைவி வருவா, எங்க எத்தனை நாளுங்க நீங்கள் இப்படி இருக்கிறது? எத்தனை நாளுங்க அவருக்கு சொம்பு தூக்குவீங்க? எத்தனை நாளுங்க அவருக்கு பேக்கு தூக்குவீங்க? எத்தனை நாளுங்க நீங்கள் தலைவனாக வேண்டாம், நீங்கள் அரசனாக வேண்டாம்? அந்த காலத்தில் ஒரு அரசனை கொண்டு ஒரு அரசன் என்ன செய்வான்? வாரச்சாட்சி வருவான். அதுபோல தான் இன்னைக்கு அநேக ஊழியங்களும் அப்படி தான் இருக்குது. ஊழியக்காரமுறை அப்படி தான் இருக்கிறான். உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னை தேவன் எதற்கு நியமித்திருக்கிறார்? அதான் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். அநேக பரிசுத்தவான்களிடத்தில் அநேக பரிசுத்தவான்களிடத்தில் மேன்மையான பல காரியங்கள் இருந்தாலும், நல்லா நீ கவனிக்கணும், கொஞ்சம் சூடாக கொண்டு வாடா. அநேக பரிசுத்தவான்களிடத்தில் மேன்மையான சில காரியங்கள் இருந்தாலும், பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பாத்தீங்களா? நான் முதல்ல சொன்னேன், அநேக பரிசுத்தவான்களிடத்துல மேன்மையான பல காரியங்கள் இருந்தும் அவங்க பரிசுத்த வாழ்க்கையில சில செத்த ஈக்கள் விழுந்துரும். என்ன விழுந்துரும்? செத்த ஈக்கள் விழுந்துரும். செத்த ஈக்கள் விழுந்தோடனே ஒரு ஈ விழுந்தா தூக்கி மாற்றலாம். ஈக்கள், பல ஈக்கள் வந்து விழுந்துருது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாங்க, ஒரு கருப்பு கட்டி ஒரு இனிப்பு ஒரு இடத்துல வைங்க, முதல்ல எவ்வளோ எத்தனை ஈ வரும்? ஒரு ஈ 2 ஈ தான் வரும். பிறகு தொடர்ந்து என்ன வரும்? தொடர்ந்து ஈக்கள் நிறைய முச்சிக்கொண்டே இருக்கும். அதுபோல ஒருவனுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு சிறிய களங்கம் ஏற்படும் போது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள், பல தவறான வழிகளுக்கு அவன் ஆளாக வேண்டியது வந்து விடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு நல்ல விசேஷித்த குணம் அவங்ககிட்ட இருந்தாலும், மேன்மையான காரியம் இருந்தாலும், சில செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுகிறது போல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவருடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
தேவனே அவருடைய புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நல்ல சாட்சியின் ஜீவியம் அவரிடத்தில் இருக்கும். ஆனால் சில செத்த ஈக்கள் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் போது, அவருடைய வாழ்க்கையில் வரும்போது, எத்தனை ஞானவானாக இருந்தாலும் சரி, எத்தனை கனத்துக்குரியவனாக இருந்தாலும் சரி, எத்தனை பெயர் பெற்ற புகழ்பெற்றவனாக இருந்தாலும் சரி, அந்த சொற்ப மதியினம் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கெட்டு என்ன செய்யுமா? நாரி போக பண்ணும். என்ன செய்யும்? நாரி போகும். அநேகருடைய வாழ்க்கை நாறிட்டு இருக்கு. அநேகருடைய ஜீவியம் நாறுது, ஊழியம் நாறுது, வாழ்க்கை நாறுது, குடும்பம் நாறுது. பேர் சொன்னா காரித்து போனான். இன்னாரான்னு கேட்டா ஒரு காலத்தில் நல்லா இருந்தார் ஐயா, நம்ம இந்த ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க, இப்போ நாரி காரித்து போகிற அளவுக்கு அனைவருடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டாலும், யார் கேட்டாலும் சரி, நீ பெரிய கனத்துக்குரியவனாக இருக்கலாம், பெரிய மேன்மைக்குரியவனாக இருக்கலாம், ஒருவேளை 10 பேர் உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம், நீ தேவ ஞானம் பெற்றவனாக இருக்கலாம், தேவன் உன்னை தூக்கி உயர்ந்த கோபுரத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் சில ஈக்கள் உன் வாழ்க்கையை குறுக்கிடுகிறது. உன் பரிசுத்த வாழ்க்கையை சில ஈக்கள் குறுக்கிடுறதை நீ கவனமாக இருக்கணும். அது ஈதான் என்று விட்டுறாத, ஈதான் என்று விட்டுறாத. ஒரு ஈ உன் வாழ்க்கையில் வருமானால் பல ஈக்கள் அதை சார்ந்து வந்துவிடும். ஒரு பாவம் இடத்துல இருக்குமானால் தொடர்ந்து பல பாவங்களுக்கு நீ ஆளாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நாரி போக பண்ணும். உன் வாழ்க்கை நாறிடும், அதுக்கு நீ இடம் கூடாதே. உன் அழைப்பை நீ மீறும் போது உன் வாழ்க்கை நாறும். கீழ்ப்படியாமல் உன் வாழ்க்கையில் வரும்போது உன் வாழ்க்கை நாறும். நீங்கள் கவனியுங்கள், ஆரோனும் மீரியாமும் மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள். தேவன் கேட்டார், இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, மீரியாமுடைய நிலை என்ன? குஷ்டரோகியாய் மாறினாள். குஷ்டரோகியாய் மாறினாள். மீரியாவிடத்தில் நல்ல உயர்ந்த குணங்கள் உண்டு. நான் உங்களுக்கு அதை அடுத்த வாரம் சொல்லுவேன், அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்லுவேன். உயர்ந்த குணம் மீரியாவிடத்தில் நிறைய குணம் இருக்கிறது. ஆனால் அவைகள் ஒன்று அங்கே வேலைக்கு ஆகல. எல்லா நற்குணங்களும் இந்த செத்த ஈ போன்ற சில சுபாவங்களினாலே எல்லா நற்குணங்களும் அடிபட்டு போய்விடுகிறது. அவருடைய மேன்மை அடிபட்டு போகிறது, அந்தஸ்து அடிமைப்பட்டு போகிறது, பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் அங்கே அடிபட்டு போகிறது. எப்படி நல்லவன் நல்லவள் என்று பெயர் எடுத்தானோ எல்லா பெயரும் அந்த சில செத்த ஈக்களினாலே எல்லாம் போய்விட்டது. கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ கனம் பெற்றிருந்தாலும், எவ்வளோ மதிப்புக்குரியவளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சில காலங்கள் தான் ஆட்களை ஏமாற்றிட்டு வாழ முடியும். சில காலங்கள் தான் நடிப்பு நிற்கும், என்னைக்கு நிற்காது. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை தேவன் எதற்கு அழைத்தார் அதை நீங்கள் முதல்ல புரியணும். சிலர் இடத்துல வந்து பாஸ்டர், சில வாலிப பிள்ளைகள் வருவாங்க, பாஸ்டர் என்னுடைய அழைப்பை ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு இடத்துல வருவாங்க. எனக்கு அழைப்பை சொல்லுங்க. நான் சொல்லுவேன், உங்கள் அழைப்பை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? நான் யார்ட்டையும் போய் கேட்கல. என்னுடைய அழைப்பு என்னன்னு யார்ட்டையும் கேட்கல. ஆண்டவரே எனக்கு பேசினார், ஆண்டவரே எனக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் உன்னுடைய அழைப்பு இப்படி தான் பாடணுன்னாரு. இன்றைக்கி அப்படி நடத்திக்கிட்டே போகிறாரு. சிலர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் அப்படியே இருக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னே கூட சென்னையிலேருந்து 2 பேர் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பாஸ்டர் அப்போ பார்த்தது போல் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. பாசமாக ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்படி தான் இருக்கணுமா? அப்போ பார்த்தது போல் தான் இருக்கணுமா அப்படின்னு. அப்போ நான் உங்களை தான் பார்த்தது போல் இப்போ இருப்பீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 40 வருஷத்துக்கு முன்னே என்ன பார்த்தது போல் இருக்கிறீங்க. ஆனால் உங்களை நாங்கள் பார்ப்போம். எப்படி? யூடியூப்பில் பார்ப்போம்.
அதனால் என்னுடைய மகளுக்கு திருமணம், நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போகிறாங்க. அவரை தான் அன்னைக்கு தான் முதலியாக நான் பார்க்குறேன். என்ன 40 வருஷமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம். ஆமேன். நான் எத்தனை முறை பார்த்தேன்? ஒரே முறை நேற்றைக்கு மட்டும்தான் நான் பார்த்தேன். நேற்றைக்கு முந்தாளுக்கு நினைக்கிறேன் மட்டும்தான் பார்த்தேன். என்ன 40 வருஷமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி தான் இருக்கிறேன் நான்? அப்படித்தான் இருக்கிறேன். உங்களை சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அநேகர் கனம் வந்த உடனே, பேர் வந்த உடனே, புகழ் வந்த உடனே என்னை அவர்களை கட்டுப்படுத்த முடியல, தலைமைக்கு மிஞ்சிடுறாங்க. அநேக ஊழியக்காரன் வாழ்க்கையில் எனக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரன், நல்ல அமைதியான ஊழியக்காரன். அவர் பாஸ்டர் ஃபெல்லோஷிப்புக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், வைஸ் பிரசிடெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் தலைவர் வந்து அவ்வளோ பெரிய படிப்பு கிடையாது, அவ்வளோ பெரிய ஞானம். அவர் தான் தலைவர், எத்தனையோ வருஷமாக அவர் தான் தலைவர் அந்த ஃபெல்லோஷிப்புக்கு. ஆனால் இந்த அசிஸ்டண்ட்டு பாஸ்டருக்கு, அசிஸ்டண்ட்டு தலைவருக்கு, உதவி தலைவருக்கு நல்ல படிப்பு, நல்ல ஆங்கில அறிவு, பிள்ளைகளெல்லாம் நல்ல படிப்பு, நல்ல வசதி. ஆனால் மனைவி சொல்லுவாங்க, அவர் படிப்பில்லாதவர், எப்போ பார்த்தாலும் அவரே கீழே நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் தலைவனாக வேண்டாம், நீங்கள் என்னைக்கு ஃபெல்லோஷிப் பிரசிடெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு போட்டு 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 கடைசியில் அந்த மனுஷனுக்கு பிரசிடெண்ட் ஆகணுத்த ஆசை வந்துச்சு. உடனே என்ன பண்ணான்னா, ஃபெல்லோஷிப் 2 உடைச்சி 1க்கு பிரசிடெண்ட் ஆகிட்டார். அதல்ல, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓடு, பொறுமையோடு ஓடு. உனக்கு நான் என்ன நியமிச்சிருக்கிறேன், ஆரோனே உனக்கு நான் என்ன நியமிச்சிருக்கிறேன், நீ யாருக்கு வாயா இருக்கணும்? மோசேக்கு நீ வாயா இருக்கணும். மோசேக்கு நீ வாயா இருக்கணுமே தவிர மோசேக்கு நீ தலையாகக்கூடாது. 2வது, மோசே தான் உனக்கு தேவனாக இருப்பான், அவன் தான் உனக்கு தலைவனாக இருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ ஒருபோதும் மோசேக்களை தள்ளி போட்டுட்டு நீ யாராக மாறக்கூடாது, தலைவனாக மாறக்கூடாது. இப்போ ஆரோனுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, அதுக்கு மீறியான் சப்போர்ட்டு. அதனால தான் உலகத்தில் ஒரு இது உண்டு, குற்றம் செய்கிறவனை விட குற்றம் செய்ய தூண்டுறான் பாருங்க, அவனுக்கு தான் தண்டனை. அடிக்கிறவனோட அடிக்க பிடிச்சு கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு தான் தண்டனை. அதுதான் வந்து ஒரு கேள்வி எழும்பும், ஏன் ஆரோனும் பேசினாரு, மீரியாவும் பேசினாரு, ஏன் மீரியாவுக்கு மட்டும் குற்றம் வந்து ஏன் ஆரோனுக்கு வரல? ஆரோனை தூண்டி விட்டதே இந்த அம்மா தான். தம்பி அண்ணனா ஆரோன், மீரியாமுக்கு அண்ணனா? ஏன்னா 3 பேர் இருந்தான் இல்லை, இவன் தான் பெரியவா. தம்பி ஆரோன், நீ எத்தனை நாள் நீ இருப்ப? அப்படி எத்தனை நாள் இருப்ப? மோசையை பார்த்தியா, அப்படியே போன்று இருக்கிறான், நீ மட்டும் எத்தனை நாள் இப்படி இருப்ப? நீ என்னை தலைவன் ஆகுறண்டு அப்படின்னு சொல்லி தான் குழப்படியை உண்டாக்கி, அப்போ தான் இங்கே 2 பேரும் சேர்ந்து கோரஸ் பாடுறாங்க. மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ அப்படின்னாலே இங்கே குழப்பத்தை உண்டாக்கி ஆண்டவர் கேட்டார், இறங்கி வந்தார். ஆரோனு குஷ்டம் வரல, யாரு தான் குஷ்டம் வந்து இவளை தூண்டி விட்டது யாரு? மீரியா. என்ன உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும்? ஆரோன் வந்து மோசைகிட்ட அழுறாரு, அக்காளுக பாடு இப்படி ஆச்சுது, இந்த அக்கா தான் இப்படியெல்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்லி அவள் ஆள ஒன்று ஆண்டவர் சொன்னார் மோசைகிட்ட, மோசையே, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய காரி முகத்தில் துப்புனா 7 நாள் தீட்டாக இருக்க வேண்டாமா? அப்படி 7 நாள் என்ன இருக்கு, தீட்டா இருக்கட்டு, பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டு அப்படின்னு சொல்ல, இப்பொழுது இஸ்ரவேலுடைய பிரயாணம் 7 நாள் தடைப்பட்டது. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் பிரயாணத்தினால தடைப்பட்டது 7 நாள் தடை. ஏன்னா தீட்டா இருந்தால் அங்கே பிரயாணம் தடைப்பட்டு போகுமே, பிரயாணம் போகக்கூடாது இல்லையா? 7 நாள் பிரயாணம் தடைப்பட்டு போச்சு. காரணம் என்ன? ஏன் பிரயாணம் தடைப்பட காரணம் என்ன? அழைப்பை உறுதிப்படுத்தவில்லை, அழைப்பிலே நடந்து கொள்ளவில்லை. தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடாமல் மோசேக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. மோசேயின் அழைப்பு விசேஷித்தது. அல்லேலூயா. அதான் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆரோனை தேவன் மோசேக்கு வாயாகவும் மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதான் பவுல் கொஞ்சம் கூட எடுத்து சொல்லுகிறார். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, அன்பினாலே நீங்கள் ஒருவர் உங்களை தாங்கி சமாதான கட்டினாலே ஆமீன் ஒருமையை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்த செய்தியிலே மீரியாமை குறித்து நாம் படிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக, என்ன நிலைமையில் தேவன் நம்மை அழைத்தாரோ, எந்த சூழ்நிலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்தாரோ, அந்த அழைப்புக்கு மாத்திரம் நம்மை பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய அழைப்பை மீறி, நம்முடைய எல்லையை மீறி நாம் போகக்கூடாது. ஆமேன். மோசே தேவனோடு பேசும்போது சீனாய் மலைக்கு ஏறுகிறார். சொல்லுகிறார், கீழே ஒரு எல்லைக்குரிய போடு, அந்த எல்லைக்குரிய தாண்டி யாரும் என்ன செய்யக்கூடாது, மேலே வரக்கூடாது. ஆடோ மாடோ மிருகங்களோ மனிதனை யார் வந்தாலும் செத்து போவார்கள், யாரும் வரக்கூடாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒன்று அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பிலே நீங்கள் உறுதியாக காணப்படுங்கள். ஆமேன். தேவன் உங்களை வாயாக அழைத்தால் நீங்கள் வாயாகவே இருங்கள். தேவன் உங்களை ஒரு அடிமையாக அழைத்தால் அடிமையாகவே இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் வாய்த்தரம் ஜெபிங்களேன். ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். 406வது பாடலை பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள். 406வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடிப்போர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தான் ஓலை
அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அழகாய் நிற்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் அழகாய் நீங்கள் நிற்க வேண்டும். கரைதிரை அங்கே செல்லுபடி ஆகாது. ஞானத்திலும் அறிவிலும் விருத்தியிலும் கனத்திலும் மகிமையிலும் புகழ்ச்சி பெற்ற பேர் பெற்ற அநேக பரிசுத்தவனுடைய வாழ்க்கையிலே சில செத்த ஈக்கள் விழுந்ததினால் அவருடைய பேர்பட்ட கனத்துக்குரியவளானாலும் சரி, பேர் பெற்றவளானாலும் சரி, அவருடைய வாழ்க்கை நாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய வாழ்க்கையினை நாறி கிடக்கிறது. பெரிய பரிசுத்தவனுடைய வாழ்க்கை நாறி கிடக்கிறது. காரணம் என்ன? சில செத்த ஈக்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஒரு செத்தை 2 செத்தை விழுந்தா தூக்கி தூர போட்டுடலாம். ஆனால் செத்த ஈக்கள் அநேகம். ஏனென்றா செத்த ஈ விழுந்தவுடன் நீ கண்டுபிடிச்சிருந்தா எடுத்து தள்ளி இருக்கலாம். நீ கண்டுபிடிக்க அதை விட்டுட்ட. ஒரு ஈதானேன்னு விட்டுருத்த. ஒரு ஈதானே கிடக்கட்டு. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, இப்போ நிறைய ஆச்சு. ஒரு சிறிய பாவம் தானே, ஒரு சிறிய பாவம் தானே. சிறிதுதான் பெருசாச்சு, சிறிதுதான் பெரிதாச்சு. இப்பொழுதே தூக்கி போடு வெளியே. உன் பேர் நாறி கிடக்கிறது. நார இடம் கொடுக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிலிப்பிய பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்கள். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை, பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும், சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். அப்படியே செய்யும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாலும் சரி, செத்தையை ஒரு தைலத்தை விழுந்தா இப்பேற்பட்ட பேர் பெற்றவனையும் அவனுடைய வாழ்க்கை நாரி கெட்டு போக பண்ணும். இதை கேட்டுக்கொண்டுக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களே, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களே, தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து உங்கள் வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பாருங்கள். உன் வாழ்க்கை நாரி கிடக்கிறதா? இல்லை தொடச்சி போட்டு போறியா? சில தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. இல்லை, அதை நீ சரிப்படுத்திட்டு போ. தொடச்சி போடல, சரிப்படுத்திக்கணும் நீ போகணும். இப்போ தொடச்சி போட்டேன்னா அந்த நாத்தம் இருக்கும், அடுத்தது வந்து முக்கியம். ஆனால் சுத்தமாக கழுவி சுத்தப்படுத்திட்டு போனேன்னா துடைத்து போடுகிறதுக்கும் சுத்தப்படுத்தி கழுவி போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இப்பேற்பட்ட பேர் பெற்றவனாக இருந்தாலும் கனம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அழைப்பை மறந்து நீ செயல்படும் போது வாழ்க்கை நாறி போகும். ஆரோன் பெரிய பேர் பெற்றவன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, பரிசுத்தனாகி ஆரோன். இதோட வேற யார் சொல்லணும்? அப்படிப்பட்ட ஆரோனை அழைப்பை மறந்துட்டார். ஆரோனுக்கு அழைப்பு என்ன? மோசேயின் வாயாக இருக்கணும், மோசேயை தேவனாக அவன் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். மோசேயின் தலைமையின்கள் இருக்கணும். ஆனால் இப்போ இந்த மீரியாம் தூண்டி விட்டு ஆரோனுக்கு மீரியாமுக்கு என்ன வஞ்சது? தலைமையில் திருப்தி இல்லை. தலைமையில் திருப்தி இல்லை. நாள் வரையிலும் திருப்தி இருந்தது தலைமை, இப்போ திருப்தி இல்லை. யோசித்து பாருங்க. நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாங்கள் ஓடி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் எந்த சட்டி போக ஒருபோது நாங்கள் அனுமதிக்க கூடாது. ஆகையினாலே எங்கள் வாழ்க்கை எப்போதுமே அழைப்பிலே நாங்கள் எங்களை உறுதிப்படுத்தி கொண்டு
அழைப்பிலே கவனமாயிருக்கும்படி உதவி செய்வீராக. மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரே, பொறுமையோடு, நீடிய சாந்தத்தோடு, சமாதானத்தோடு எங்கள் ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ளணும், ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும், அன்பை காத்துக்கொள்ளணும், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே சோத்திரம். ஆரோனும் மீரியாவும் அந்த தலைமையும் எதிர்த்து நிற்க ஆரம்பித்த உடனே ஆவின் ஒருமை, அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் போய்விட்டதப்பா. அது மட்டுமல்ல, மீரியாம் குஷ்ரோகியாக கூட மாறிட்டான். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்படிப்பட்டதான தண்டனைக்கு ஆளாகாதபடி எங்களை இப்பொழுது நீர் ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி. எங்கள் அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ளட்டும், அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும், அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கட்டும். அழைப்பை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. எங்களை காத்துக்கொள்ளும். இந்த ஆறிலே பங்கு பெற்ற உடைய பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதியும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ அன்பினால் எல்லாரையும் நிரப்பும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.